வணக்கம் பஸ். இன்றைக்கி நந்திதா சமையலறையில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் அரிசியில் சாஃப்டான இட்லி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உலக்கில் 3 உலக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம். ரெண்டு ஒரு உலக்கு கடையில் வாங்கினா இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா 4-5 திருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ரேஷன் அரிசாங்க, அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ மாவுக்கு தேவையான அளவு வெந்தயம் ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் போட்டால் தான் தோசை நல்லா வாசமாக, தோசை இட்லிலாம் வாசமாக இருக்கும், கலராகவும் இருக்கும். 4 உலக்கு அரிசி ஊற வச்சுருக்கோம். அது நம்ம இந்த உலக்கில் 1 உலக்கு உளுந்து, 4க்கு 1 உலக்கு உளுந்து போட்டுக்கலாம். நல்லா ஊறட்டும். அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். அரிசி ஓடிடுச்சுங்க, வலிச்சிக்கலாங்க. இப்போ அரிசி வலிச்சாச்சுங்க. இப்போ அரிசி வலிச்சாச்சு. வெந்தயம் போட்டிருக்கோங்க, அதோட உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்தாச்சுங்க. உளுந்து போட்டுட்ருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார். உப்பு போட்டு மாவை நல்லா கரைச்சிக்கலாங்க. கரைச்சி 8 மணி நேரம் பொங்குற அளவுக்கு வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், ஆட்டி வச்ச மாவு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்கலாம். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ இட்லி ஊற்றிக்கலாங்க. இந்த பாருங்கள், இட்லி ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள், ரேஷன் அரிசியில் நல்லா புசு புசுன்னு புஷ்பி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இங்கே பாருங்கள், சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க.